தாராபுரத்தில் எஸ்டிபிஐ சார்பில் மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சி. தாராபுரம், மார்ச் 8. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஜின்னா மைதானம் பகுதியில் அமைந்துள்ள மதரசா மண்டபத்தில் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் நோன்பை முன்னிட்டு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மாபெரும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. மாலை சுமார் 6:30 மணியளவில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி தலைவர் அபுதாஹிர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் திமுகவின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சிகளான திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ரமலான் நோன்பு திறந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பு திறந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் ரம்ஜான் நோன்பு கஞ்சி, குளிர்பானம் மற்றும் வடை, சமோசா வழங்கப்பட்டது. ரமலான் மாதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தும் வகையில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முன்பாக இங்கே நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மன்சூர் அலி தாராபுரம் தொகுதி தலைவர்களுக்கும் வரவேற்புரை முன்பாக அமர்ந்திருக்கின்ற சையது அபுதாஹிர் அரசு 7வது முறையாக பதவி ஏற்க வேண்டும். அனைவரும் ஒருத்தராக தலைமுறை ஒருவருக்கின்றது. இப்பொழுது ஒருவர் கூட விவாதத்துக்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி இதுதான் முதல் முறை. இந்த நிகழ்ச்சியை வாழ்நாளில் முதல்ல கலந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு வழங்கிய எஸ்டிபிஐ தோழர்களுக்கு முன்னபடியே என்னுடைய நெஞ்சார்ந்த ஆதரவு கொடுத்தது எஸ்டிபிஐ கட்சி. அதற்கடுத்து சித்தூருக்கு தச்சூர் வரை நடைபெறுகிற ஆர்வச்சாலையில் இருந்து போராட்டம் செய்யப்படுவது, மேலாண் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்ச்சி கட்சி அவர்களை கூட்டு வந்து ஒரு இயக்கம் நடத்திய போது அங்கிருந்து எங்களோடு பக்கபலமாக இருந்து மார்க்கெட்டை கட்சியை அவர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு வந்து பேட்டியளிக்க வைத்து முழுமையாக இருந்தது எஸ்டிபிஐ கட்சி.